ஒரு நூற்றாண்டுக்கு மேல தன்னலமற்று எந்த விதமான சுயநலமும் இல்லாம இந்த மண்ணுக்காக இனத்துக்காக தன்னுடைய சிறு வயதிலேயே இந்திய ஒன்றியத்தின் சுதந்திர போராட்டத்தில் சமரசமற்ற தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி அதுவும் ஒரு அமைதி வழியில் போராடின இயக்கங்களோடு இல்லாமல் ஆயுதம் தூக்கி போராடின ஐயா நல்லக்கண்ணு அந்த சுதந்திர போராட்டத்திலே சிறைபிடிக்கப்பட்டு அவர் அந்த இளைஞனாக இருக்கும்போதே அவருடைய முடிகளை அவருடைய மீசையை ஒவ்வொன்றாக பிடுங்கி அவருடைய நகங்களை விரல்களை சிதைச்சு அப்படி தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாத இந்த மண்ணின் சுதந்திரத்துக்காக போராட தொடங்கி அதன் பிறகு கம்யூனிஸ்ட இயக்கங்களில் தன்னை முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து அதிலையும் எண்ணற்ற போராட்டங்கள் தலைமறைவு வாழ்க்கை இப்படி ஒரு நூற்றாண்டு இந்த உலகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காத இப்படி ஒரு மாமனிதர், ஒரு அற்புதமான மனிதர். அவர் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினத்தில் தோன்றி இப்படி வாழ்ந்து சுயநலமற்று வாழ்ந்த அந்த மனிதர், நூற்றாண்டை கடந்த வாழ்ந்த மனிதர். இனி எந்த நூற்றாண்டிலையும் இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இந்த பூமி பந்தில் தோன்ற முடியாதுங்கிற அளவுக்கு வாழ்ந்த ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு மூச்சை நிறுத்தி கொண்டார். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அதாவது அவருடைய நூற்றாண்டு விழாவை என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட அளவில் நடத்தினார். முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட இந்தியாவினுடைய பேராளுமைகள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ எல்லாரும் நாங்கள் வச்ச கோரிக்கை, அந்த ஸ்ரீவைகுண்ட அந்த கிராமத்தில் இருக்கிற அரசு சுகாதார நிலையம் மருத்துவமனைக்கு ஐயாவோட பெயரை வைக்கணும்னு கோரிக்கை வச்ச எண்ணற்ற கோரிக்கை இல்லை. முதல் கோரிக்கையாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றுறோன்னு சொன்னாங்க. அது அவருடைய கவனத்துக்கு அவர் சொல்லி அது நடக்கலையா இல்லை இன்னும் அது போய் சேரலையான்னு தெரில. இன்னும் அந்த சுகாதார மையத்துக்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பெயரை இன்னும் வைக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் அதை இனிமேலாவது செய்யணும். தவிரவும் ஐயா அவர்கள் அதாவது அவருக்கு ஒரு மணிமண்டபம் இந்த அதாவது தேர்தல் வர்றதுக்குள்ளாகவே அந்த இடத்தை ஒதுக்கணும். ஏன்னா நாளைக்கு தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் அது மறக்கப்படலாம், அல்லது இவர்களோ வேறு எவர்களோ வைக்கும்போது மறுபடியும் போய் கேட்கறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டால் மகிழ்ச்சி, ஆனால் கேட்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது அது நடக்காம போயிடும். அதனால உடனடியாக ஐயா அவர்கள் மணிமண்டபத்துக்கு கட்டுறதுக்கு அரசு உடனடியாக பாலன் இல்லத்துக்கு போறதுக்குள்ளாக அதை அவர்கள் அரசு உறுதிப்படுத்தணும், முதல்வர் உறுதிப்படுத்தணும். தவிரவும் ஐயா அவர்கள் தன்னுடைய உடலை இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக எழுதி வச்சிருக்காரு. ஐயா விருப்பத்துக்கு எப்படி மாறா இருக்கிறதுன்னு நியாயமான கேள்வி. நீங்க கொடுங்க, மருத்துவ மாணவர்கள் அறுவை சிகிச்சை செய்யட்டும், முக்கியமான உறுப்புகள் கூட ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த உடலை, அந்த வித்துடலை அந்த நினைவு மண்டபத்தில் நீங்க விதையாக விதைச்சாதான் இந்த தமிழினத்தில் இப்படி 1000 ஆண்டுகள்ல எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு நேர்மையோடு தன் உடல் பொருள் ஆவி முழுக்க வாழ்ந்து மறைஞ்ச ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இப்படி வாழ்ந்தார், இந்த இனத்தில் பிறந்தார்னு உலக மாந்தரினம் அது நாளைக்கு கடைபிடிப்பதற்கு ஒரு வழியாக அமையும். அதே போல நாங்கள் ஒரு கேமரா வாங்கி அவர் அமெரிக்கா போன போது அவர் ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு மாசக்கணக்கில் போய் கெஞ்சினோம். அவர் சொன்னார், என்னை காட்டி என்னையா செய்ய போறீங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னாரு. இல்லையா இப்படி சொன்ன நம்ப மாட்டாங்கயான்னு கெஞ்சினேன் ஒரு இயக்குனரா. அப்போ அவர் சொன்னார், ஒருபோதும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் மறுத்துட்டார். கடைசியாக தான் இந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு பாடல் பண்ணினேன். இளையகம்மன் எழுதி மரியாமன் அவர் இசையமைச்சு சைந்தவி பாடின பாடல். அந்த பாடலை உங்களுக்கு நான் பகிர்றேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 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 வழியும் ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 100 வயது வரைக்கும் வாழ்ந்து இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்தவர். கோயம்புத்தூரில் அவர் விரும்பல நிற்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி நிற்க வச்சு இந்த தமிழ் சமூகம் அவருக்கு ஒரு பெரிய வழி கொடுத்து தோல்வியை கொடுத்தது.
ஆக இப்படியெல்லாம் வாழ்ந்து கூட இந்த சமூகம் என்னை புரிஞ்சுக்கல, எதுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கூட ஒரு வழி இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்களும் அந்த போராட்ட காலத்தில் நின்று எங்களையும் அவமானப்படுத்தின நிலையில் எங்களுக்கும் அந்த வழி இருக்குது. ஆனாலும் கூட தமிழக அரசு எல்லா நிலையிலும் பாடத்திட்டத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை கொண்டு வரணும். ஐயா அறுவை சிகிச்சை ஆய்வுக்கு பிறகு அந்த வித்துடலை புதைக்கணும். அந்த வைகுண்டம் அந்த ஊரில் இருக்கிற சுகாதார நிலையத்துக்கு இன்னைக்குள்ள முதல்வர் அவர்கள் பெயர் வைப்பது மட்டுமில்ல, அது ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்கு, பெரிய மருத்துவமனை கட்டணும். இன்னும் இதெல்லாம் கூட ஒரு பெயர் தாங்கி இந்த மருத்துவமனை இருக்கும்போது எண்ணற்ற மருத்துவமனைகள் இருக்கு, சாலைகள் இருக்கு. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பெயரை எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ தமிழினமும் வைக்கணும், அரசும் வைக்கணும். அந்த புகழும் பெயரும் அடுத்த தலைமுறைக்கு பாடமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் என் சார்பிலையும் தமிழக இளைய தலைமுறை சார்பிலையும் என்னுடைய தமிழ் பேரரசு கட்சி சார்பிலையும் நான் கேட்டுக்கிறேன், உங்கள் சார்பிலையும் கேட்டுக்கிறேன். நன்றி.